ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்கே இருக்கோம்னா கேரளா புனலூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் இருக்கோங்க. புனலூர்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ செம்ம சூப்பராக இருக்க போகுது. லாஸ்ட் விளாக்ஸ்லாம் வந்து நம்ம தென்காசியிலிருந்து அச்சன் கோவில் வந்தது, அச்சன் கோவிலிருந்து புனலூர் வந்த ஜேர்னி எல்லாம் பார்த்தோம். புனலூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம், அச்சன் கோவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இந்த வீடியோல புனலூர்ல இருந்து திருவனந்தபுரம் கேரளா கேபிட்டல் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம புனலூர்ல இருந்து திருவனந்தம் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். மக்களே, புனலூர் டவுன் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டோட என்ட்ரி பாயிண்ட்ல இருக்கோங்க. இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் பேசஞ்சர். இந்த மாதிரி ஒரு பஸ் தான் திருவனந்தபுரம் போகும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த மாதிரி ஒயிட் அண்ட் ப்ளூ கலர் பஸ்ஸஸும் இருக்குமா என்னன்னு தெரியல. போய் ரிசர்வேஷன் ஆஃபீஸில் டைமிங்ஸ் கேட்டுட்டு பஸ் எடுக்கலாம் வாங்க. இங்கே வந்து கேஎஸ்ஆர்டிசி டிப்போ பஸ் ஸ்டாண்டு எல்லாம் ஒன்றா தாங்க இருக்கும். ஸ்பேஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னால கேரளாவில் இருக்கிற கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ஸோட டிப்போவும் அட்டாச்சாக தான் இருக்கும். மக்களே, நீங்கள் கேரளா கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ்க்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணணும்னா online.kerala.rtc.com புக் பண்ணிக்கலாங்க. என்டே கேஎஸ்ஆர்டிசிங்கிற ஆப்பும் இருக்குது, ஓகேவா? ஸோ நான் ஏற்கனவே சில சமயம் வந்து புக் பண்ணியிருக்கேன் நம்ம பெங்களூர்ல இருந்து போகிற கேரளா பஸ்ஸஸ்க்கெல்லாம். ஸோ நீங்களும் வந்து கேரளா ஸ்விஃப்ட் பஸ்ஸஸில் கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸில் ஆன்லைனில் புக் பண்ணோன்னா அந்த வெப்சைட்டில் போய் புக் பண்ணிக்கோங்க. இது நம்ம புனலூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு ரிசர்வேஷன் ஏரியா, பேசஞ்சர் வெயிட்டிங் ஏரியா எல்லாமே இங்கே தான். வழக்குளம் அக்ரோ அண்ட் ஃப்ரூட் ப்ராசஸிங் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இதுதான் நம்ம புனலூர் டவுன் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டோட எக்ஸிட் பாயிண்ட். எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்னு தெரியல. நாம் அரௌண்ட் 2:45 இருக்கோம். 3:03 ஒரு பஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோங்க. மக்களை எவ்ரி 10 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் இருக்குன்னு சொன்னாங்க புனலூர்ல இருந்து திருவனந்தபுரத்துக்கு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. காயம்குளம், கொச்சின், கொல்லம்கெல்லாம் நிறைய பஸ்ஸஸ்ங்க. மக்களே, நம்ம புனலூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் போறதுக்கான கேஎஸ்ஆர்டிசி பஸ் கிடைச்சிருச்சுங்க. நம்ம பஸ் போர்ட் பண்ணியாச்சு. சோ இங்கிருந்து வந்து அட்லீஸ்ட் ஒரு 2.5 to 3 hours டிராவல் டைம். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். சவுத் கேரளால நம்ம கொல்லம் டிஸ்ட்ரிக்ட் புனலூர்ல இருந்து திருவனந்தபுரம் கேரளாவோட கேபிட்டல் வரைக்கும் டிராவல் பண்றோம். மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம். இது வந்து புனலூர் வந்து கேட்வே ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேற்கு தொடர்ச்சி மலைகளின் என்ட்ரி பாயிண்ட். தமிழ்லயே சொல்லலான்னு பார்த்தா பாருங்க, ஃபுல்லா தங்கிலீஷாவே மாறிடுச்சு நம்ம பேசுற ஸ்டைலு. காலத்தின் கொடுமை என்ன செய்யறது, அப்படியே பேசி பழகிடுச்சு. சோ தப்பா நினைச்சுக்காதீங்க. நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுவீங்க, ப்ரோ என்ன ப்ரோ இவ்வளவு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கலந்து பேசுறீங்க அப்படின்னு. ஏங்க நான் மட்டும் பேசுறேன், எல்லாருமே அப்படித்தானே பேசுறோம். நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் நம்ம பியோர் தமிழ் வேர்ட்ஸ்ல பேசுறதுக்கு, தூய தமிழ் வார்த்தைகள்ல நம்ம பேசுறதுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றேன், ஓகேவா? சோ நம்ம புனலூர் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம புனலூர் டவுன் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாத்தீங்களா? கேரளா டவுன்ஸ் எல்லாமே வந்து செம்ம சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. பப்ளிக் கிளீன்லினஸ் எல்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கு. சிவிக் சென்ஸ் வந்து டாப் நாட்ச்ல இருக்கிற ஸ்டேட்ஸ் தான். அது கேரளாக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கலாம். நான் டிராவல் பண்ண ஸ்டேட்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேசஸ் வந்து ரொம்ப கிளீனா அழகா மெயின்டைன் பண்ற ஊர் வந்து ஸ்டேட் வந்து கேரளான்னு தான் சொல்லுவேன். இப்ப பாத்தீங்களா, நான் லாஸ்ட் வீடியோ போட்டிருக்கேன் புனலூர் டவுன் வாக்கு. அதுல பிரிட்ஜஸ்ல எல்லாம் வந்து அந்த சைடு ரோடு இருக்கும்ல, அதுல எல்லாம் வந்து பூச்செடி பூந்தொட்டி வச்சு அழகுபடுத்தி இருக்காங்க. வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம டிக்கெட் எடுத்தாச்சுங்க. புனலூர்ல இருந்து திருவனந்தபுரம் வரைக்கும் போறதுக்கு 94 rupees டிக்கெட் பிரைஸ். சோ வாங்க மக்களே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஜேர்னி.
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புனலூர்ல இருந்து டுவர்ட்ஸ் திருவனந்தபுரம் டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஏன் பார்க்க சொன்னா, நம்ம சூப்பரா வந்து சவுத் கேரளாவோட லைஃப் ஸ்டைல் ஃபுல்லாவே வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இங்க இருக்கிற ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் எல்லாம் எப்படி இருக்கும், டவுன்ஸ் எப்படி இருக்கும், கிராமங்கள் எப்படி இருக்கும், கிராமங்கள் டவுன்ஸ்ல இருந்து நாம கொஞ்சம் ரிமோட் ஏரியா போகும்போது இங்க இருக்கிற ஊர்ப்புறங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத உங்களோட கண் முன்னாடி கொண்டு வந்துரும் இந்த பயணம். சோ அதுக்காக தான் வந்து ஸ்கிப் பண்ணாம பார்க்க சொன்னா. நான் நிறைய டைம் சொல்லுவேன், கேரளா மாதிரி கிளீனான ஸ்டேட்டை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோல பாருங்க, நான் என்டையர் ஸ்ட்ரெச்சும் வந்து விண்டோ சைடுல இருந்து தான் எடுத்திருக்கேன், கேபின் ரைடே பண்ணல. நிறைய மக்கள் கேட்பீங்க, ப்ரோ கேபின் ரைட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனா எனக்கு பர்சனலி பிடிச்சது வந்து விண்டோ சைட்ல இருந்து உங்களுக்கு அந்தந்த லோக்கல் ஏரியாஸோட லைஃப் ஸ்டைல காட்டணும் அப்படிங்கிறது தான். நம்ம கேபின் ரைட்ல இருந்து பார்த்தா என்னங்க தெரிய போகுது, நம்ம ஹைவேல இருக்கிற மீடியன்ஸ் தெரிய போகுது, எதுக்கு அப்படி வந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாம் தெரிய போகுது. அது போக பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற வியூ தான் காமிக்க முடியும். பட் ஆனா விண்டோ சைட்ல இருந்து பாக்குறது தான் வந்து உண்மையான ஊரை வேடிக்கை பார்த்துட்டு வர்றது, ஓகேவா? ஏன்னா நிறைய நம்ம பஸ் ஜேர்னில எல்லாருமே வந்து விண்டோ சைடு தேடி உட்கார்றது எதுக்கு, வேடிக்கை பார்த்துட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காக தானே. நம்ம டிராவல் விளாக் பண்றதோட ஒரு அர்த்தமே வந்து நீங்க விண்டோ சைடு உட்கார்ந்து ஒரு வேடிக்கை பார்த்துட்டு போற ஜேர்னிய உங்களுக்கு விர்ச்சுவலா கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அதனாலதான் நான் வந்து நிறைய வீடியோஸ் வந்து விண்டோ சைடு எடுப்பேன். ரொம்ப கம்மியான வீடியோஸ்ல தான் வந்து உங்களுக்கு கேபின் ரைடு இருக்கும். சோ விண்டோ சைட்ல இருந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போனோம்னா நம்ம கேரளாவோட மொத்த அழகு அப்படியே அவ்வளவு அணுவா ரசிச்சுட்டே போலாங்க. இங்க பாருங்க, நம்ம கிராமத்து பக்கம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு வீடுகளும் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாருங்க. மொத்தமா ஊரே வந்து ஒரு கார்டனுக்குள்ள இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். அங்கங்க வந்து குட்டி குட்டி சர்ச்சு, கோவில், மாஸ்க்கு, காய்கறி கடைங்க, ஸ்கூலுங்க எல்லாமே வந்து அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாம் கூட பிரைவேட் ஸ்கூல் மாதிரியே இருக்குங்க. ஒரு பிரைவேட் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் பக்கத்துல இருந்துச்சு. நான் சொன்னேன், என்னடா 2 பிரைவேட் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பக்கத்துல இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹை ஸ்கூலுங்க. ரெண்டுக்கும் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தா ரெண்டுக்கும் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் இங்க வந்து ஸ்கூல் பஸ்ஸஸ் வச்சிருக்காங்க. சோ எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்றாங்க பாருங்க கேரளா கவர்மெண்ட். இங்க இருக்கிற பிரைமரி ஹையர் செகண்டரி எஜுகேஷனுக்கெல்லாம் வேற லெவலுங்க. உண்மையிலேயே வந்து கேரளா சோசியல் இண்டெக்ஸஸ்ல எல்லாம் வந்து டாப் நாட்ச்ல இருக்கிறதுக்கு காரணம் இதுதான் சொல்லுவேன். அடுத்தடுத்து வர்ற அரசுகள் வந்து நிறைய இந்த மாதிரி மக்களோட பேசிக் தேவைகளான கல்வி, மருத்துவம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறாங்க அப்படிங்கறத நம்ம நிதர்சனமா பார்க்க முடியுது. இப்ப பார்த்தோம் இல்லையா ஒரு பின்னு, அது வந்து பிளாஸ்டிக் கலெக்ஷன் பின்னுங்க. நான் எல்லா கேரளா வீடியோஸ்லயும் மோஸ்டா சொல்லியிருப்பேன். ஒவ்வொரு ஊர்லயுமே வந்து 2-3 பின்ஸ் இருக்கும் இந்த மாதிரி, ஓகேவா? எல்லா அவங்க வீட்டுல இருக்கிற பிளாஸ்டிக்கை மட்டும் இந்த பின்ல கொண்டு வந்து போட்டுருவாங்க. அதனால உங்களுக்கு பப்ளிக் பிளேசஸ்ல நிறைய பிளாஸ்டிக்ஸ் இருக்கிறத பார்க்கவே முடியாது. அங்கங்க 1-2 இருக்குமே தவிர நம்ம ஊர்ல பாக்குற மாதிரி வண்டியே கொட்டி வச்சிருக்க மாட்டாங்க. ரோடு ஓரத்தையும் கூட அவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சிருக்காங்க. நீங்க பயணத்தை கடைசி வரைக்கும் பாருங்க. நான் எதையுமே மிகப்படுத்தி கூற மாட்டேன், என்ன இருக்கோ அது அப்படியே உங்க கண் முன்னாடியே தெரியுது. நான் வந்து எதையுமே ஹைப் பண்ணி சொல்லல அப்படின்னு நீங்க புரிஞ்சுப்பீங்க. அப்படியே சூப்பரா நாம கிளைமேட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி செம்ம கிளவுடியா பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சோ இந்த ஈவினிங் ஜேர்னிய ஜாலியா எங்கூட சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டே வாங்க. நம்ம திருவனந்தபுரம் வரைக்கும் சூப்பரா நம்ம KSRTC பஸ்ல டிராவல் பண்ணுவோம்.
மக்களே, நம்ம புனலூர்ல இருந்து கிளம்பி நிறைய குட்டி குட்டி டவுன்ஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நீங்க பார்க்கும் போதே தெரியும், ஒவ்வொரு டவுனும் வந்து அப்படியே டெம்ப்ளேட் மாதிரி இருக்குங்க. செம்ம சூப்பரான ஒரு டவுன் சென்டர் ஏரியா. கொஞ்சம் டவுன்ல இருந்து விலகி போக பார்த்தா நம்ம அப்படியே சோலைகளுக்குள்ள இருக்கிற வீடுகள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள், அதுக்கப்புறம் காடுகள், மறுபடியும் கிராமம், டவுனு, இதே மாதிரி தாங்க டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு ஊர்ல வந்து ஒரு குப்பைக்காடு மாதிரி இருக்கிறத பார்க்க முடிஞ்சு அவங்களுக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா டிராபிக் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்க. நம்ம பார்க்கிங்க்கு எவ்வளவு சூப்பரா வந்து அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. மக்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா அதுக்குள்ளதான் பார்க் பண்றாங்க. எங்கேயுமே வந்து மோஸ்ட்லி நம்ம பார்க்கிங் வயலேஷன்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது. என்னதான் வந்து கேரளா ரோட்ஸ் எல்லாம் நேரோவா இருந்தாலும் எங்கேயுமே வந்து டிராபிக் கன்ஜெஷன் எல்லாம் ஆகிற மாதிரியே இல்லைங்க. ஏதாவது ஒரு கண்டிஜென்ட் சிச்சுவேஷன் தவிர மத்தபடி உங்களுக்கு டிராபிக் கன்ஜெஷனை நீங்க பார்க்கவே முடியாது ஹைவேஸ்ல. சோ ஏதோ ஒரு ஊரு பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோங்க. நான் இங்கிலீஷ்ல படிக்க ட்ரை பண்ண, எங்காவது இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாங்களா அப்படின்னு மொத்தமா மலையாளத்துல தாங்க எழுதியிருக்காங்க. யூஸ்வலா வந்து நம்ம ஸ்டேட்டையும் கர்நாடகாவையும் தான் வந்து அப்படியே மொழி மொழி மொழின்னு அவங்க தாய்மொழி மட்டுமே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனா நீங்க கேரளா வந்து பாருங்க, மலையாளம் இங்கிலீஷை தவிர நீங்க எங்கேயுமே வேற மொழியை பார்க்கவே முடியாது. எங்காவது ரேரா ஏதாவது ஒரு பிரைவேட் பஸ்ல ஹிந்தியில எழுதியிருப்பாங்களே தவிர மத்தபடி மொத்த ஊருமே வந்து மலையாளம் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ் தவிர வேற எந்த லாங்குவேஜ்லயுமே எழுதி இருக்காதுங்க. அவங்க ஸ்கூல்ல 3rd லாங்குவேஜா ஹிந்தி வச்சிருந்தா கூட பப்ளிக் யூட்டிலிட்டி சர்வீசஸ் ஆகட்டும், அவங்க ஊருக்குள்ள இருக்கிற நேம் போர்ட்ஸ், மத்தபடி நம்ம பஸ்ல இருக்கிற நேம் போர்ட்ஸ் எங்கேயுமே வந்து அவங்க ஹிந்தி யூசேஜ் பண்ணவே கிடையாது. சோ பாருங்க, நம்ம சேட்டன்ஸ் வந்து சைலண்டா அவங்க தாய்மொழிய எவ்வளவு பத்திரமா காப்பாத்திட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதனாலதாங்க கேரளா வந்து டாப் நாச்சா இருக்கு. சைலண்டா அவங்களுக்கு வேண்டியத அவங்க ஸ்டேட்ல செம்ம சூப்பரா செஞ்சுட்டு இருப்பாங்க. யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஆவுனா சிவப்பு கொடிய எடுத்துருவாங்க. டேய் வாடா பாத்துக்கலாம் எங்க ஸ்டேட்டுக்குள்ள அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க மென்டாலிட்டி இருக்கும். இப்படிதாங்க இருக்கணும். அவங்க சொந்த நிலத்தை எவ்வளவு புத்தி புத்தி பாதுகாத்து எவ்வளவு பியூட்டிஃபுல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம கேரளாக்காரங்களை பார்த்துதாங்க கத்துக்கணும். சோ இது வந்து ஒரு டெம்ப்ளேட் மாதிரி. இந்த டெம்ப்ளேட்டை நாம கண்ட்ரி ஃபுல்லா ரெப்ளிகேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட மொத்த இந்தியாவுமே வந்து ஒரு யூரோப்பியன் ஸ்டாண்டர்டுக்கு வந்துருங்க. நம்ம ஊர்ல எல்லாமே இருக்குங்க, கொஞ்சம் எஃபோர்ட் எடுக்கணும். ஏன் நம்ம கேரளா சேட்டன்ஸ் அண்ட் சேச்சிஸ் செய்ய முடிஞ்சுன்னா நம்மனால செய்ய முடியாதா? என்ன சொல்றீங்க? சோ பார்க்கலாம், போக போக வந்து நம்ம ஊரும் இதே மாதிரி பியூட்டிஃபுல்லா பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நீட்டா, பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் கிளீனா இருக்கும் அப்படிங்கிறத நாம கனவு காண்போம். ஃபர்ஸ்ட் கனவு கண்டா தானே அதை நினைவாக்க முடியும். சோ சீக்கிரம் நம்ம கனவு நினைவாகுங்கிற எண்ணத்தோட டிராவல் பண்ணுவோம் வாங்க.
இப்ப நாம எந்த ஊர் வழியா டிராவல் ஆயிட்டு இருக்கோம் தெரியுமா? சடையமங்கலம் அப்படிங்கிற டவுனுங்க. இந்த ஊருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. நான் ஒரு க்ளூ குடிக்கிறேன், கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. வர்க்கலாக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான லேண்ட்மார்க் இப்ப ரீசெண்டா தான் ஓபன் பண்ணாங்க. அதுவும் அங்க தெரியுது பாருங்க ஒரு குட்டி மலை, அந்த மலையில தான் இருக்கு. க்ளூ கிடைச்சதா? ஏதோ ஒரு பறவை கவுந்து படுத்திருக்கிற மாதிரி இல்ல? இன்னும் கண்டுபிடிக்கலையா? சரி நானே சொல்லிடுறேங்க. இதுதான் ஜடாயு பார்க் இருக்கிற ஊருங்க. நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பார்த்தாவே அந்த ஹில் தெரியும். இப்ப நம்ம திரும்ப போது பார்த்தோம்ல, அந்த மலை மேலதான் ஜட்டாயு பார்க் இருக்கு. நம்ம ராமாயணத்துல வர ஏதோ இதிகாச கதைகளை பேஸ் பண்ணி அந்த ஜட்டாயு இங்கதான் விழுந்தாராம், இறகு கட்டாயி விழுந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினைவு கூர்ற விதமா ஜட்டாயு பார்க் அமைச்சிருக்காங்க. நம்ம அதை பத்தி தான் வீடியோவும் போட்டிருக்கோம் வர்க்கலா சீரீஸ் ஆஃப் வீடியோஸ்ல. நம்ம ஜட்டாயு பார்க்குக்கு எப்படி வரணும், வர்க்கலால இருந்து ஜட்டாயு பார்க் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸும் நான் vlogs-ஆ போட்டிருக்கேன். சோ உங்களுக்கு கொல்லம் சைடு டூர் வரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க, கேரளா vlogs பிளேலிஸ்ட்ல இருக்கும். சோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாவும் இருக்குங்க. இங்க போயிட்டு நம்ம வர்க்கலாவும் பார்க்கலாம், இங்கேயும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்க பக்கத்துல ஒரு ஐலாண்ட் இருக்கும், முன்ரு ஐலாண்ட், அந்த ஐலாண்ட் சுத்தி பார்க்கலாம். நிறைய பிளேசஸ் இருக்கு கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல சுத்தி பார்க்கறதுக்கு. கொல்லம் போட் ஜெட்டில இருந்தே ஹவுஸ் போட்ஸ் மாதிரியான இது கேரளா டூரிசம் டிபார்ட்மெண்ட்டே ஆப்ரேட் பண்றாங்க. பட்ஜெட்ல நீங்க அதுவும் சுத்தி பார்க்கலாம். ஸோ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க. நம்ம ஒரு 2-3 டேஸ் டூர் போறதுக்கு கொல்லம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டுமே. சோ சூப்பரா நம்ம கேரளாவோட கொல்லம் டிஸ்ட்ரிக்டோட அழக ரசிச்சுக்கிட்டே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். மலையாள கரையோரத்துல டிராவல் பண்ணும்போது சூப்பரா ஒரு மலையாள கரையோரம் கவிப்பாடும் குருவி மாதிரி நாமளும் ஒரு பாட்டு கேட்டுட்டே போவோமா? இதோ உங்களுக்காக நம்ம ஹரிஹரன் அவர்கள் பாடினதுங்க, எஸ்.ஏ. ராஜ்குமார் அவர்களோட இசையில ஆனந்தம் அப்படிங்கிற படத்துல இருந்து. என்ன இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தால் கனவில் ஒரு சத்தம், நேற்று பார்த்தேன் நிலாமுகம், தோற்று போனேன் ஏதோ சுகம், ஏத்தென்று பெண்ணே இது காதல் தானடி, உன் கண்களோடு இனி மோதல் தானடி, என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தால் கனவில் ஒரு சத்தம். காதலே வாழ்க்கையின் வேதம் என்று ஆனது, கண்களால் சுவாசிக்க கற்று தந்தது, பூமியே சுழல்வதாய் பள்ளி பாடம் சொன்னது, இன்றுதான் என் மனம் ஏற்றுக்கொண்டது. ஓஹோ காதலி என் தலையணை நீ என நினைத்துக் கொள்வேன், நடி நான் தூங்கினால் அதை தினம் தினம் அணைத்துக் கொள்வேன், கோடை கால பூங்காற்றாய் எந்த வாழ்வில் வீசினாய், என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தால் கனவில் ஒரு சத்தம். புத்தகம் புரட்டினால் பக்கம் எங்கு உன்முகம், பூமியில் வாழ்வதாய் இல்லை ஞாபகம், கோயிலின் வாசலில் உன் சிறப்பை தேடுவேன், கண்டதும் நொடியிலே பக்தனாகுவேனோ காதலி, என் நடுவிய கை குட்டை எடுப்பது போல் சாலை ஓரமாய் நீ நடப்பதை குனிந்து நான் ரசித்திடுவேன், உன்னை பார்க்கும் நாளெல்லாம் சுவாச காற்று தேவையா, என்னை இதுவோ என்னை சுற்றியே புதிதாய் ஒளிவட்டம், கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தால் கனவில் ஒரு சத்தம், நேற்று பார்த்தேன் நிலாமுகம், தோற்று போனேன் ஏதோ சுகம், ஏத்தென்றல் பெண்ணே இது காதல் தானடி, உன் கண்களோடு இனி மோதல் தானடி, என்னை இதுவோ என்னை சுற்றியே
புதிதாய் ஒளிவட்டம் கண்கள் மயங்கி கொஞ்சம் படுத்தால் கனவில் ஒரு சத்தம். மக்களே எப்படி இருந்துச்சு பாட்டு கேட்டுட்டே நம்ம கேரளாவோட அழக ரசிச்சுட்டே டிராவல் பண்றது. சோ பாத்தீங்களா மக்களே, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஃபுல்லா வந்து அப்படியே பச்சை பட்டாடை உடுத்துன மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். கேரளால டிராவல் பண்றதே வந்து ஒரு பிளிஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்க. நமக்கு டயர்டே ஆகாது. அழகா ஒரு KSRTC பஸ் எடுத்துட்டு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் போங்க. அது கேரளால எந்த பிளேஸ் வேணாலும் இருக்கட்டும், கேரண்டி உங்களுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க தனியா ஒரு வியூ பாயிண்ட் போகணும், ஒரு டூரிஸ்ட் லொகேஷன் போகணுங்கிற அவசியமே இல்லைங்க. ஒரு KSRTC பஸ் போதும். ஒரு டவுன், ஒரு சிட்டில இருந்து இன்னொரு சிட்டிக்கு ஒரு 2 to 3 hours போற மாதிரி ஒரு KSRTC பஸ்ல ஏறிட்டு பயணம் பண்ணுங்களா, அழகா விண்டோ சீட்ல உட்கார்ந்துட்டு இந்த மாதிரி அடிக்கடி வர நீரோடைகள், நிறைய ஃபாரஸ்ட், அப்படியே பியூட்டிஃபுல்லா, அப்படியே என்ன சொல்றது, ஒரு கார்டன் குள்ள இருக்கிற மாதிரியான ஊர்கள், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரசிச்சுட்டு இந்த டிராவல் பண்றது வந்து அவ்வளவு சொர்க்க மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சோ இதே வைபோட நம்ம டிராவல் பண்ணுவோம் மக்களே. திருவனந்தபுரம் ரீச் ஆயிருக்கு. அட்லீஸ்ட் இன்னும் வந்து ஒரு 1.5 hours ஆகும். சோ சாலிடா நாம அழகா ரசிச்சுட்டே டிராவல் பண்ணலாம். வாங்க மக்களே. மக்களே, இப்ப நாம வெஞ்சரமூடு அப்படிங்கிற டவுனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இன்னும் வந்து அட்லீஸ்ட் 1 hour இருக்குங்க நம்ம திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிறதுக்கு. கண்டிப்பா சிட்டி லிமிட்ஸ்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் டிராபிக் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இப்ப வரைக்கும் வந்து பெருசா டிராபிக் எங்கேயுமே இல்லைங்க. நம்ம புனலூர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நிறைய டவுன்ஸ், குட்டி குட்டி டவுன்ஸ் கிராஸ் பண்ணி வந்துட்டோம். எங்கேயுமே டிராபிக் அப்படிங்கிற ஒரு இதே ஒரு ப்ராப்ளமே இல்லைங்க. ரோடு வந்து ரொம்பலாம் ஒய்டா இல்ல, ஒரு 2 lane ஹைவே தான் எல்லா பக்கமுமே. பட் அந்த ஹைவேலயே வந்து ஃப்ரீ ஃப்ளோயிங் டிராபிக் தாங்க இருக்கு. எங்கேயுமே வந்து கன்ஜெஷன், டிராபிக் கன்ஜெஷன்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. மோஸ்ட்லி வந்து டிராபிக் வயலேஷன்ஸ் எல்லாம் யாருமே பண்றது இல்ல. நான் முந்திட்டு போகணும், நீ முந்திட்டு போகணுங்கிற பேச்சே இல்ல. அவ்வளவு சூப்பரா வந்து டிராபிக் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. பாக்குறதுக்கே ஹாப்பியா இருந்துச்சு.
பட் என்ன, நம்ம கேரளா சேட்டன்ஸ் கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஓட்டுவாங்க பாருங்க, நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எடுக்கும் போதே வந்து 4th கீழ தான் ஓட்டுவாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து செம்ம ஃபாஸ்டா போகும். பட் இன்னைக்கு நாம போற கேஎஸ்ஆர்டிசி வந்து அவ்வளவு ஃபாஸ்டா இல்ல. நம்ம சேட்டன் வந்து ஓரளவுக்கு நல்லா ஜம்முன்னு தான் ஓட்டிட்டு போறாரு. அதனால சூப்பரா நம்ம ஊரை நல்லா அழகா ரசிச்சுட்டு விண்டோ வழியா பராக் பார்த்துட்டு உங்களுக்காக விளாகும் எடுத்துட்டு டிராவல் பண்றதுக்கு வந்து செம்மையா இருக்கு. இந்த மாதிரிதான் கேஎஸ்ஆர்டிசி பஸ் இருக்கணும். சில சேட்டன்ஸ் தான் வந்து ஓட்டுவாங்க பாருங்க, அது ஹில் ரோடா இருந்தா கூட சரிங்க, அப்படியே வந்து நம்ம மார்ஸுக்கு வேக வேகமா போகணுங்கிற ஒரு மென்டாலிட்டிலேயே ஓட்டுறாங்களா அப்படிங்கிற மாதிரி தோணிடும். கேஎஸ்ஆர்டிசி பஸ் கூட பரவாயில்லைங்க, பிரைவேட் பஸ் எல்லாம் ஏறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களா, அவ்வளவுதான். ஸ்டார்ஷிப் ராக்கெட் கூட இல்ல, நம்ம எலான் மஸ்க் விடுற ஸ்டார்ஷிப் ரேஞ்சுக்கு ஓட்டுவாங்க. சோ பட் ஃபன்னா தான் இருக்கும். பட் இவ்வளவு ஃபாஸ்டா ஓட்டினாலும் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ஆகிற மாதிரி நம்ம பார்க்கவே முடியாது. செம்ம ஸ்கில்ஃபுல் டிரைவிங்னு தான் சொல்லணும். நம்ம கேரளா பப்ளிக் பஸ்ஸஸோட, பப்ளிக் அண்ட் பிரைவேட் பஸ்ஸஸோட டிரைவர் சேட்டன்ஸ் எல்லாம் ஓட்டுற ஓட்டு வந்து செம்ம சூப்பரா இருக்கும். சோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் டிரைவிங் எல்லாம் பிடிச்சவங்களுக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. முன்னாடி ஒரு பைக்கர் போயிட்டு இருக்காரு பாருங்களா, நிறைய பைக்கர்ஸ் வந்து கேரளால இருந்து பல பகுதிகளுக்கும் டிராவல் பண்ணுவாங்க. நிறைய மத்த ஸ்டேட்ல இருந்து கேரளாக்குள்ளேயும் நிறைய பைக்கர்ஸ் வந்து டிராவல் பண்ணுவாங்க. நாம ஹிமாச்சல் எல்லாம் போயிருக்கோம் இல்லையா, ஹிமாச்சல் எல்லாம் பார்த்தா கூட அதுல பாதி பைக்கர்ஸ் வந்து கேரளால இருந்து வர்ற மக்களா தாங்க இருக்கும். அந்த அளவுக்கு வந்து செம்மையா எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. டிராவல் கிரேசி மக்கள் தான் நம்ம கேரளா மக்கள்னு சொல்லலாம். மக்களே, நம்ம திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சுங்க. நம்ம சூப்பரா மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் இருக்கிற புனலூர் டவுன்ல இருந்து ஆல்ரெடி திருவனந்தபுரம் ரீச் ஆயாச்சு. திருவனந்தபுரத்துக்குள்ள இருக்கிற பட்டம் அப்படிங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இங்க பாருங்க எவ்வளவு டிராபிக் இருக்குன்னு. நாம கரெக்டா அரௌண்ட் 5:30 ரேஞ்சுக்கு நாம திருவனந்தபுரம் சிட்டிக்குள்ள என்டர் ஆயிருக்கோங்க. அதனால சரியான பீக் அவர் டிராபிக்கா இருக்கு. எல்லா மக்களும் ஆல்மோஸ்ட் வேலை முடிச்சு கிளம்புற டைம்ல நாம சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். சோ இன்னும் சிட்டிக்குள்ள போக போக நிறைய டிராபிக் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க சைட்ல பாத்தீங்கன்னா நாராயணகுருவோட ஒரு குட்டி கோவில், இந்த SNDPன்னு சொல்லுவாங்க, நம்ம ஸ்ரீ நாராயணகுரு தர்ம பரிபாலனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவரோட
சோசியல் ரிஃபார்மர், பயங்கரமான சோசியல் ரிஃபார்மர் கேரளால. அதனால அவரை வந்து நிறைய பக்கம் ஒரு குட்டி கோவில் மாதிரியே கட்டி வழிபட்டுட்டு இருக்காங்க. பாருங்க எவ்வளவு மதிப்பு கொடுக்குறாங்க ஒரு குருவுக்கு அப்படின்னு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம நாராயண குரு வந்து நம்ம வள்ளல் பெருமானார் இருக்காரு இல்லையா, சத்திய ஞான சபை நமக்காக கட்டின வள்ளல் பெருமானாரோட சிஷ்யர். நம்ம வள்ளல் பெருமானார் வந்து ஜோதியோட ஐக்கியமாகிறப்போ நம்ம வடலூர் சித்தி வளாக திருமாளிகை இருக்குல்ல, அங்க சித்தியாகிற அன்னைக்கு, அதாவது ஒளியோட ஒளியா கலக்கிற அன்னைக்கு நம்ம நாராயண குரு வந்து அங்க இருந்ததா சொல்லப்படுதுங்க. சோ அந்த அளவுக்கு வந்து முக்கியமான ஒரு சிஷ்யர், நம்ம வள்ளல் பெருமானோட சிஷ்யர் தான் வந்து நாராயண குரு. சோ அப்ப இருந்த சோசியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் உடைச்செறிஞ்சு கேரளால பெரிய சோசியல் ரிஃபார்ம் செஞ்ச குருங்க நம்ம நாராயண குரு. அதனால நம்ம கேரளாக்குள்ள என்ட்ரானதுல இருந்து பார்த்தா நம்ம அச்சன் கோவில் ஆகட்டும், புனலூர் ஆகட்டும், இப்ப திருவனந்தபுரம் ஆகட்டும், எங்க போனாலுங்க நம்ம நார்த் கேரளால இருந்து சவுத் கேரளா வரைக்கும் என்டையர் கேரளாக்குள்ள நம்ம நாராயண குருக்கு ஒரு கோவில் இல்லாம எந்த ஊருமே இருக்காதுங்க. எந்த ஊரு, டவுனு, சிட்டி எல்லா பக்கம் அவருக்கான ஒரு கோவில் இருக்கும். சோ செம்ம ஹாப்பியா இருக்கும் நமக்கு பார்க்கும்போது. அவரோட ஹிஸ்டரி எல்லாம் படிச்சு நம்ம வள்ளல் பெருமானாரோட சிஷ்யர் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னுமே செம்ம ஹாப்பியா ஆயிருச்சு. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா மொத்த திருக்குறளையும் வந்து மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தது நம்ம நாராயணகுரு அவர்கள் தான். அந்த அளவுக்கு வந்து நம்ம திருக்குறள் எல்லாம் படிச்சு தேர்ந்தவருங்க. மக்களே, நம்ம புனலூர்ல இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சுங்க. நம்மள இறக்கி விட்டுட்டு பஸ் கிளம்பிடுச்சு. வெல்கம் டு திருவனந்தபுரம் மக்களே. திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட், ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே பக்கத்துல தாங்க இருக்கும். சோ மக்களே, நம்ம புனலூர்ல இருந்து திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் வந்த இந்த பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஜர்னிஸ் எல்லாம் எப்பவுமே ஸ்பெஷல் தாங்க. கேரளாக்குள்ள டிராவல் பண்றதே வந்து ஒரு யூனிக் எக்ஸ்பீரியன்ஸ். செம்ம நேச்சுரல் சீனரிஸோட டவுன்ஸ், சிட்டிஸ் எல்லாமே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த ஜர்னியும் விதிவிலக்கு இல்ல. ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from திருவனந்தபுரம் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart, Myntraல இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேங்க. பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. Thank you.